இன்னைக்கு எப்படி ஒரு புத்திசாலியான அரசர் முட்டாளானாருன்ற கதையை தான் பார்க்க போறோம். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு செழிப்பான நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு புத்திசாலியான அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த அரசருக்கு புகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும். அவரோட புத்திசாலித்தனத்தை எல்லாரும் எப்பவும் புகழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஏன், எதிரி நாட்டு மக்கள் கூட இவர் புத்திசாலித்தனத்தை புகழதான் செய்வாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவர் புத்திசாலித்தனத்தை பத்தி எல்லோருக்கும் தெரிய வருது. பக்கத்து ஊரு, பக்கத்து நாடு, ஏன் மேலோகத்துல இருக்க 2 தேவதைகளுக்கும் தெரிய வருது. இந்த 2 தேவதைகளின் பெயர் தான் சித்தி, அபிசித்தி. சித்தியும் அபிசித்தியும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, புகழ் பெற்ற அரசர் கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பாரு, இல்லனா சொர்க்கம் வரைக்கும் புகழ் பரவுமா? என்னதான் அதி புத்திசாலியா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் முட்டாள்தனமான ஒரு பழக்கம் இருக்கதான் செய்யும். நம்மளுக்குள்ள எதுக்கு வாக்குவாதம் செய்யணும்? நம்ம நேர்லயே போய் சோதிச்சே பாத்தரலாம். அப்படியே ஆகட்டும். அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? 2 தேவதைகளும் பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்து அந்த நாட்டுல ஒரு பெரிய சந்தை இருக்கும். அந்த சந்தையோட வாசல்ல நின்னுக்கிட்டு, இந்த நாட்டு அரசரை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? என்னத்த சொல்ல, என்ன பெரிய புத்திசாலினும் அப்புறம் நாட்டு மக்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னும். என்ன பெரிய புத்திசாலி? விவசாயிகளோட உழைப்புனால பயிர் வளருது, படை வீரர்கள் உயிர் தியாகம் பண்றதுனால ராஜ்யம் காப்பாற்றப்படுது. அப்படியா சொல்ற? அப்புறம் ஏன் எல்லா புகழும் ராஜாவே எடுத்து தன்னை தானே புத்திசாலின்னு சொல்லிக்கிறாரு? இப்படி இழிவான விமர்சனங்கள், தரைக்குறைவான சொற்கள்னு அந்த அரசனை பத்தி குறை பேசிக்கிறாங்க 2 பேரும். இந்த செய்தி அரசரோட அரண்மனைக்கே போயிருச்சு. அரசருக்கு ஒரே குழப்பம். யாருடா தன்னை பத்தி இப்படி குறை கூறுவதுன்னு யோசனை. அத பத்தியே ஏன் யோசிக்கிறீங்க? ஒண்ணு அவங்கள கூப்பிட்டு தண்டனை கொடுங்க, இல்லனா இந்த விமர்சனத்தை அப்படியே விட்டுருங்க. ஆனா அரசருக்கு இது 2மே பண்ண மனசு வரல. எப்படியாவது அவங்களுக்கு பதில் சொல்ல நினைச்சாரு. அதுவும் அவங்க புத்திசாலித்தனம் வெளிப்படுற மாதிரி சாதுரியமா ஒரு பதில் சொல்ல நினைச்சாரு. யார் அங்கே? இந்த பரிசு பொருளை இந்த குரத்தை சீட்டு இருக்க 2 பேர்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க.